இந்த 1.5 வருஷத்தில் இன்றைக்கி தாங்க இப்படி மழை பெஞ்சிருக்கு. என்ன மழை, எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இது வந்துட்டு ஜிம் ஃபுட்டு கடைங்க. பெப்சிலாம் 0 சுகரு, சாலட்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடிக்கிற மலைக்கு சூடாக பீஸா சாப்பிட்லான்ட்டு ஐடியா, அதுக்கு தான் வந்திருக்கோம். நைட்டு டின்னர் ஜான் பர்கர் போல் இன்றைக்கி பார்த்துக்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சாட்டர் கப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மணி பார்த்திங்கன்னா 9:27. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பெட்ரோல் போட்டு அந்த பில்லை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுக்கணும். அது இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பு போன பில்லு இருக்குது. 2 பில்லையும் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரணும். அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம் இப்போ நம்ம. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நேற்று வர வேண்டிய வீடியோ. நேற்று வந்துட்டு ஷெட்யூல் கொஞ்சம் தப்பாக போட்டாச்சு. அதனால் அதை டெலிட் பண்ணிட்டு திருப்பி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு திருப்பி நான் அப்லோட் பண்ணுறேன் மக்களே. இன்ஃபார்ம் பண்ணணும்ல உங்களுக்கு, அதனால தான். வாங்க போகலாம். நான் கடையில் போய்ட்டு முடிச்சுட்டு அடுத்து ஏதாவது டியூட்டி வந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 12:45 ஆகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பிளாக் கேஸ் தான் வந்துட்டு வாங்க போகிறோம். காலையில் ஸ்கூல் டியூட்டி போனது வந்துட்டு நான் காட்டல, ரெகுலராக காட்டுறதுனா அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ தான் வந்துட்டு பசங்களை அழைச்சிட்டு வந்த உடனே இந்த கோதுமை குப்பூஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். காலையில் கடைக்கு போய்ட்டு வந்தப்போ லேட் ஆகிடுச்சு, 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதனால் சாப்பாடு வாங்கலை. நமக்கு லூலூவில் ஜாமான் வாங்கியிருக்கோம்ல, அதனால் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. மக்களே, வீட்டுக்கு வந்தோம். மணி பார்த்திங்கன்னா 2:32 ஆகுது. அல்பேக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னாங்க, லஞ்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதான் வாங்கியாச்சு. நிறையா இருக்குது பாருங்கள். மொத்த காஸ்ட்டு நம்ம ஊர் காசுக்கு 2000 சில்லரை வருங்க இது ஃபுல்லாக. என்னடா 2 நாளாக வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. நம்ம சேனலுக்கு வந்துட்டு கொஞ்சம் வீடியோ வந்துட்டு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேனலுக்கு ஒரு சில இது அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணல, வேறு எதுவும் கிடையாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அது இல்லாமல் அங்கே ஊரில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஊர்லேயும் வந்துட்டு ஒரு அப்டேட் நம்ம பண்ணுறோம். நம்ம சேனலுக்கும் வந்துட்டு ஒரு சில அப்டேட் நான் வந்துட்டு பண்ணுறேன். கொஞ்சம் வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம், ஒரே மாதிரி இருக்குதுல்ல, அதனால் கொஞ்சம் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. அதனால தான் மக்களே. அதனால் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மக்களே. ஓகே, அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 7:11 ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ரூமில் ஏசி வந்துட்டு செம்மையாக ஹீட்டாக வருது. அதனால் வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துட்டு கொடுத்துருந்தோம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. மதியமே வந்துட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அதுதான் இப்போ அங்கே போய் செக் பண்ணுவோம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசி ரிப்பேராக இருக்கிறதுனால வெளியிலே தான் உட்காந்துருக்கேன், ஒரு ரூமில் போல். செம்ம வெக்கையாக இருக்கிறதுனால மக்களே. ஏங்க, நான் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இப்படி மழை பெஞ்சு நான் பார்க்கவே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே இவ்வளோ மழை பெஞ்சு நான் பார்க்குறேன். கொய்த்துலலாம் மழை பெஞ்சிருக்கு அங்கே இருக்கும்போது. இங்கே வந்துட்டு இவ்வளோ மழை பெஞ்சு இன்றைக்கி தான் நான் வந்துட்டு பார்க்குறேன். ஒரு 2 மணி நேரம் தான் பெஞ்சிருக்கோம். எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மாடியிலேருந்து தண்ணி ஊற்றுது, எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செம்ம காற்றுங்க. எவ்வளோ சைடாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த லைட்டுக்கும் அதுக்கும் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே ஓரமாக நிற்கிறேன், அப்படி வந்துட்டு மழை சாரல் அவ்வளோ அடி அடிக்குது. இடி மின்னல்னு செம்ம சவுண்டு. ரொம்ப நாள் கழித்து மழை பெய்யும் போது அது ஒரு ஜாலியாக இருக்குதுங்க. அப்படியே மலையில் ஃபுல்லாக நனைஞ்சி கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேன்ஹோல் இருக்குல்ல, உள்ள கேஸ் தான் என்னான்னு சொல்லிட்டு தெரியல, ஃபுல் இரும்புங்க. ஒரு 2 இன்ச்சு இரும்பு இருக்கும் ஃபுல்லாக. அது எப்படியும் ஒரு 80 கிலோவுக்கு மேலே இருக்கும். அது அப்படியே வந்துட்டு மேலே தூக்கி போடுதுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்துட்டு இதாகிடுச்சு. அதனால் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. நான் போயிட்டு அதை மூடி வைக்கலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது கல் வைக்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு தூக்கினதுனால பைக்கு யாராவது இதாகிட போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு போலீஸ்காரங்க வந்தாங்க. அவங்க பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அங்கே மரம்லாம் விழுந்துருச்சு. அதனால் அவங்கள கூப்பிட்டு அப்படியே திரும்பி அடைக்க சொல்லிட்டாங்க. நல்லா மழை பெஞ்சிச்சா, அதான் சூடாக பீஸா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கபையனில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, 7 ரியாலு. அதான் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்துட்டு ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. அதனால் சும்மா அப்படியே அங்கே மொபைல் ஷாப்பில் போய்ட்டு வாங்கி கொடுக்கலாம், ஒரு ட்ரீட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம சேனலுக்கு நிறைய அப்டேட் இருக்குது, கண்டிப்பாக ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரோடு ஃபுல்லாக தண்ணிங்க. நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாரியில் நின்று தண்ணியை ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. குட் மார்னிங் மக்களே. இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே காலைல பார்த்தீங்கன்னா 11:15. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு செம்ம மழை இல்லை, அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை. இந்த பாருங்கள் இன்னும் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு தெரியும். நம்ம வீட்டுக்கிட்டலாம் பார்த்தோம் அப்படின்ட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இன்னுமே. அடுத்த டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 மணிக்கு சாப்பாடு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க இங்கே வீட்டு பக்கத்தில். காலையில் வந்துட்டு அங்கே போயிட்டு இந்த சல்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த டொமேட்டோ பியூரி, அது வாங்கிட்டு சொன்னாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ மதிய சாப்பாடு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே நான் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் கண்டிப்பாக. இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அம்பையர். ஜிம் ஃபுட்டு, டயட் ஃபுட்டு மாதிரி போல். இந்த ஒருக்கு பாருங்கள், இதான் வந்துட்டு கடை ஃபிட்னஸ் அம்பையர் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பாருங்கள்.
உள்ள இன்டீரியர் பாருங்கள், எவ்வளோ மோட்டிவேஷன் கோட்ஸ்லாம் போட்டு எல்லா சாப்பாடுக்கும் எவ்வளோ கேலரி, எவ்வளோ ப்ரோட்டீனு எல்லாம் வந்துட்டு போட்டு நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருக்குது பார்க்க. லுக்கு தாங்க நம்ம ஊர் சாப்பாடு. அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் கூட 0 சுகர் உள்ளது, சாண்ட்விட்ஜு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். வாங்கியாச்சுங்க. இதான் வந்துட்டு கடையோட லோகோ, ஃபிட்னஸ் எம்பையர் கிச்சன். இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு அடுத்து ஏதாவது டியூட்டி இருக்குதா இல்லை வேறு எதுவும் சாப்பாடு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஆளுக்கு தான் வாங்குற மாதிரி இருக்குது. வீட்டில் சமைக்கிறாங்களா இல்லை வந்துட்டு வெளில சாப்பாடு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வரைக்கும் வீட்டுக்கு போனால் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி பெப்சி வாங்கினேன், அது வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவோம். பெப்சி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கலாக்கு வந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல சும்மா நின்று அப்படியே வீடியோ எடுத்தோம் அப்படின்ட்டிங்கன்னா ஆறு மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே. ஓகே மக்களே, மதியம் அதுக்கப்புறம் டியூட்டி வரல. மணி பார்த்திங்கன்னா 8, 7 ஆகுது. அடுத்த டியூட்டி வந்துருச்சு. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜான் பர்கர் தான் வந்துட்டு நம்மளை போக சொல்கிறாங்க. நேற்று மழை பெஞ்சதில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டை சுற்றியே ஒரு 4 இடத்துல மரம் வந்துட்டு விழுந்துருச்சுங்க. ஒரு மரம் வந்துட்டு ஜிஎம்சி கார் மேலேயே வந்துட்டு விழுந்துருச்சு. நான் அங்கே போகிறதுக்குள்ளே வந்துட்டு அப்போ தான் எடுத்துட்டாங்க. அதனால் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கல. அதை டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சா, அதான் 2 வீடியோவும் சேர்த்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்குள்ளே நான் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். 2 நாளுக்குள்ளே வீடியோவாக வரும். இப்போ வந்துட்டு ஜான் பர்கர் தான் வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க நைட்டு சாப்பாட்டுக்கு. நாளைக்கு ஸ்கூல் டியூட்டி இருக்குதுல்ல, அதனால் அநேகமாக இதுக்கப்புறம் டியூட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம். வாங்கியாச்சுங்க. இந்த வரைக்கும் பாருங்கள், இதான் வந்துட்டு வாங்கியாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுக்கப்புறம் டியூட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே கால் பண்ணிட்டாங்க, எங்கே இருக்கீங்க, வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அடுத்து வந்துட்டு மீன் அங்கே வாங்க போவோம்ல, வெள்ளிக்கிழமையில். எப்போதும் வெள்ளிக்கிழமை தான் போவேன், என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்துட்டு இப்போ அங்கே மீன் வாங்க போகணும், சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டாங்க. வரும்போது பெப்சியும் இந்த ஜிர்ஜிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது வாங்கிட்டு போக வேண்டியதான். ஃபஸ்ட் டைமாக நைட் டயத்தில் அந்த மீன் கடைக்கு போகிறாங்க. ஜிர்ஜிர் பெப்சிலாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம். கார்டு வாங்கும்போது மணி பார்த்திங்கன்னா 9:15 மக்களே. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மீன் கடைக்கு தான் போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். டியூரேஷன் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. வேறு எதுவும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. செம்ம டிராஃபிக்காகவும் இருக்குதா, நான் பாஸ் பண்ணி எடுப்பேன். அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, அதனால தான். ஓகே மக்களே, பாய், see you tomorrow.